நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. இன்றைக்கு பணம் நம்ம எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. இதே வேதாகமம் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று பிரசங்கியின் புஸ்தகம் 10:19 வாசிக்கிறோம். பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. பணம் இல்லாமல் பிழைப்பு நம்ம நடத்தவே முடியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாத குணம் பண ஆசை. பணம் சம்பாதிப்பது நல்லது, பிரயாசப்பட வேண்டும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடின உழைப்பு வேண்டும். ஆனால் இருக்கக்கூடாத குணம் பண ஆசை. ஆமென். இந்த பண ஆசை இருக்கும்போது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். பணம் தேவை இல்லைன்னு சொல்ல, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை ஒருவரை தேவனை விட்டே பிரித்து விடுகிறது. இப்போ எவ்வளோ ரொம்ப பொல்லாததாக இருக்கு பாருங்க. பரிசுத்த பவுலடிகளார் அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயை பார்த்து சொல்றார், தீமோத்தேயுவே நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்லி அடுத்த வார்த்தையை நான் வாசிக்க கேட்போம். 11th verse வாசிங்க. 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. பண ஆசையை விரும்பாமல் நீதியை விரும்பு, தேவ பக்தியை விரும்பு, விசுவாசத்திலே நிலைத்திரு, அன்பு பொறுமை சாந்த குணம் இவைகளை அடையும்படி நாட கர்த்தர் திருச்சபை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். ஆதி திருச்சபையிலே எல்லாரும் வந்திருந்தாங்க. ஏழைகள், படித்தவர்கள், பணக்காரர்கள், பட்டம் பெற்றவர்கள் எல்லாரும் உள்ளே இருந்தாங்க. பாலிய ஸ்திரீ, பாலிய புருஷர்கள், முதியவர்கள் என்று பல வகுப்பினர் அந்த ஆதி திருச்சபையில் இருந்தபடினாலே ஒவ்வொருவரையும் எப்படி நீ நடத்த வேண்டும் என்று இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுலடிகளார் நல்ல ஆலோசனையை கற்றுக் கொடுத்தார். ஆமென். அவர் ஒரு சின்ன வயசு பாஸ்டர், யங் பாஸ்டர். அந்த இளம் ஊழியனுக்கு இந்த பரிசுத்த பவுலடிகளார் தன்னுடைய அந்திம நாட்களிலே வாழ்க்கை முடிய போகுது. அவர் முடிகிற நேரத்தில் எழுதின கடிதாசி தான் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. ஆமென். அது வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு அவருடைய இறுதி நேரத்தில் எழுதப்பட்டது. 2 தீமோத்தேயு 4:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் தன்னுடைய சிறைச்சாலையின் அந்த இன்னும் ஒரு சில நாட்கள் அவருடைய நேரம் முடிய போகிறது, நீரோ மன்னன் அவரை கொலை செய்ய போகிறான் என்று அறிந்து அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க அவர் தீவிரப்படுகிறார். அல்லேலூயா. தீவிரப்பட்டு தீமோத்தேயுக்கு சொல்றாரு, சோத்திரம், நீ நடத்துகிற சபையில எல்லா வகுப்பினர் வருவாங்க. அவர்கள் பாலிய புருஷராயிருப்பார்கள், பாலிய ஸ்திரியாயிருப்பார்கள், முதிர் வயது உள்ளவர்களாயிருப்பார்கள், பணக்காரர் வருவார்கள். நீ இந்த உபதேசத்தை நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு 1 தீமோத்தேயு கடைசியில் சொல்றார். இவர் எங்க இவரை விட்டார் அப்படின்னா 1:4 வாசிங்க. இவர் தீமோத்தேயு எங்கே இறக்கி விட்டுட்டு போறாரு பாருங்க. 1:4 வாசிக்கலாம். நான் மக்கேதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே. நல்ல கவனிங்க. எபேசு பட்டணத்தில் வைத்து போகிறார் பவுலடிகளார். எபேசு பட்டணத்தில்
சபையை நிறுவ வேண்டும். சபையை நிறுவி அங்கே மூப்பர்களை நியமிக்க வேண்டும், கண்காணிகளை நியமிக்க வேண்டும், உதவிக்காரரை நியமிக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு போஸ்டிங்கை கொடுக்கிறார். ஒவ்வொரு போஸ்டிங், மூப்பர்கள் எப்படி இருக்கணும், கண்காணி எப்படி இருக்கணும், ஸ்தோத்திரம், ஆமென், உதவிக்காரர் எப்படி இருக்கணும். நீங்கள் இந்த முழு கடிதாசியை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இந்த மூப்பர், இந்த கண்காணி, இந்த உதவிக்காரர் 3 போஸ்ட்டை சபையில் வைக்கணுங்கிறார். இந்த 3 போஸ்ட்டுக்கு என்ன தகுதி அப்படின்னா, அவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, மதுபானியனாக இருக்கக்கூடாது, மனைவியை அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை விரும்பாதவனாக இருக்கணும். இப்படி என்று ஒரு பெரிய பட்டியலை எடுக்கிறாருங்க. ஆக 3 போஸ்டிங்க்கு ஆட்களை எப்படி நீ செலக்ட் பண்ணணும், அவன் கமிட்டி அங்கத்தினரை எப்படி நீ செலக்ட் பண்ணணும் என்று சொல்லி மிக அழகாக ஒரு சபை நிர்வாகத்தை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வாசிக்க கேட்போம். இந்த தீமோத்தேயில சபையில் பலதரப்பட்ட மக்கள் வருவாங்களாம். அதான் 5ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வழியும் நீ எப்படி நடத்தணும். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 5:1 வாசிங்க. 5:1. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகள் எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. பார்த்தீங்களா, ஒரு நல்ல நிறை வயதுள்ள ஒரு மனுஷர் வந்தா தகப்பனை போல நினைக்கணும். ஒரு வயதான தாய் வந்தா அவளை தாய் போல நினைக்கணும். சகோதரனை சகோதரி போல, சகோதரிகளை கற்புடன் சரியான பார்வையுடன் அவர்களை பார்க்க வேண்டும். எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பார். இப்படி பலதரப்பட்ட மக்கள் வருவார்கள். எல்லாரையும் நீ சரியா நடத்தணும். இதுல பிழை இருந்துடக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, வேற பார்வை நடந்து சபையில் எவ்வளோ குழப்படிங்க. இதான் பிரச்சனை. சபை உடையிறதுக்கு காரணம் என்ன? வேறு பார்வையுடன், வேறு அதிகாரத்துடன் சபையை ஆளுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. தீமோத்தேயு, சரியா நீ சபையை நடத்தணும். சபையில் ஸ்திரீகளை சரியான பார்வையுடன் பார்க்கணும். ஐஸ்வர்யவான்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். வாசிங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஐஸ்வர்யவான்களுக்கு சொல்லிக் கொடுக்குற புத்திமதி என்ன தெரியுமா? ஆமென். 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். நம்பிக்கை வைக்க விட்டுறாத. நல்ல புத்திமதி சொல்லு. அதற்கு பதிலாக நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பணத்துக்கு எதிரியா, ஐஸ்வர்யத்துக்கு எதிரியா? கிடையவே கிடையாது. ஐஸ்வர்யம் வரும்போது நமது இருதயம் இருமாப்பு அடையக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கவனமா இருக்கணும். நல்ல வேலை கொடுப்பார் கர்த்தர், கை நிறைய சம்பளம் வாங்குவீங்க. அப்போ உங்க இருதயம் இருமாப்பு அடையக்கூடாது. ஆமென். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுப்பாராம்? சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யத்துக்கு எதிரி அல்ல, ஆசீர்வாதத்துக்கு எதிரி அல்ல. ஆனால் ஐஸ்வர்யம் வரும்போது, நல்ல காசு பணம் வரும்போது நம்ம இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிலாம் நல்ல புத்தி சொல்லு, கட்டளையிடு அப்படிங்கிறார். யூ ஷுட் ஆர்டர் தி சர்ச். நல்ல கட்டளையா சொல்லணும், அறிவுரையா கூட சொல்லக்கூடாதுங்கிறார். இது முடிக்கிறப்ப வாசிங்க. 19 வசனத்தை வாசிங்க. 19. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஐஸ்வர்யவான்கள் வருவாங்க, அவங்க மனது இருமாப்பு அடையக்கூடாது. அவர்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் வைக்க வேண்டும். நித்திய ஜீவனை அவர்கள் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையெல்லாம் நமக்கு எவ்வளவு நாள் தான்?
ரொம்ப தற்காலிகமானது. திடீரென்று அவனுடைய வருகை வரும், சபை எடுத்துக்கொள்ளப்படணும். ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வச்சா எப்படிங்க போக முடியும் வருகையில? ஆக நித்திய ஜீவனை குறித்து சொல்லித்தர சொல்றாரு. தேவஜனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணத்தை சம்பாதிக்கணும், கடினமாய் உழைக்கணும். ஆனால் பணமா தேவனான் வரும்போது தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் நிலையற்றது. அப்படிதானே? உன் கையில் 1 லட்சம் கொடுத்தா அடுத்த வாரத்தில் கேட்டால் திருப்பி 1 லட்சம் வந்து கொடுப்பீங்களா? அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு செலவு பண்ணி கடைசியில் காணாமலே போயிடும். ஐஸ்வர்யம் நிலையற்றது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. ஐஸ்வர்யத்தை தருகிற கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பண ஆசை வரக்கூடாது. ஒரு ஆசையும் வரக்கூடாது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவு அமிழ்த்துகிற மதிகேடு சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனையில சிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் இந்த போதனை கொடுக்க சொல்றாரு. வெகு சீக்கிரத்தில் நான் பணக்காரன் ஆகணும், சக்சஸ்ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணணும், சாதிச்சு காட்டணும்னு சொல்லி துரிதப்படாதீர்கள். கர்த்தரே உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவார். ஆமென். அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆசைப்படக்கூடாதா பாஸ்டர்? நீதிமான் விரும்புகிறது கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நம்ம துரிதப்படக்கூடாது. நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். திடீரென்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இடம் கொள்ளாமற் போக மட்டும் வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஆனா நம்ம தீவிரப்படக்கூடாது. இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்படி விரும்பினீங்கன்னா உங்களுக்கு அநேக கேடு என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனம் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். பொருள் ஆசை விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வீட்டில் விக்கிரக ஆராதனைலாம் இல்லை. விக்கிரகம் ஃபோட்டோ இருக்கா? இல்லை. ஊதுபத்தி போடுறோமா, மாலை போடுறோமா? இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம இருதயத்தில் இந்த பொருளாசை இருந்தால் அது விக்கிரகம். ஆமென். வாசிங்க, எங்க போட்டிருக்கு? கொலோசையர் 3:5 வாசிக்க கேட்போம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ரொம்ப கிளியரா போட்டிருக்கு பாருங்க. விக்கிரக ஆராதனையான பொருளாசை. லவ் ஆஃப் மணி டேஞ்சர், அதே போல பொருளாசையும் டேஞ்சர். ரெண்டுமே மிக ஆபத்தானது. வாசிங்க, 2 தீமோத்தேயுல சொல்றாரு. ஒருத்தன் உலக ஆசைனால இப்படி போயிட்டான்பா, ரொம்ப புலம்புறாருங்க. வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து. பாத்தீங்களா? தேமா பத்தி சொல்றார். இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு. அப்போ இது உலக ஆசை, பொருள் ஆசை, பண ஆசை. இது 3 ரொம்ப டேஞ்சருங்க. கர்த்தரை நம்மை விட்டு பிரித்து விடும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். விசேஷமா இந்த பணத்தை குறித்து கிட்டத்தட்ட 2000 தடவை வேதத்தில் சொல்லப்படுகிறது. 2000 தடவை பணம் என்று வருகிறது. குறிச்சு வச்சுக்கோங்க. 320 தடவை வெள்ளியை குறித்து பேசுகிறது. ஆக ஜபத்தை குறித்து 500 தடவை, விசுவாசத்தை குறித்து 500 தடவை தான். ஆனால் பணத்தை குறித்து தான் 2000 தடவை பேசுது. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? பணத்தை குறித்த அணுகுமுறை கவனம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் 15% போதனைகள் பணத்தை குறித்தது.
இயேசு கற்றுக் கொடுத்த 29 உவமைகளில் 16 உவமைகள் பணத்தை பற்றியது. ஏன் இதெல்லாம் சொல்றார் அப்படின்னா, பணத்தை குறித்து தேவ ஜனம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவை இல்லையா? அப்போ தேவையெல்லாம் இருக்குங்க, எனக்கு இருக்கு தேவை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அதை நினச்சிங்கன்னா உங்களால் ஓடவே முடியாது. கூட்டி கழித்து பார்த்தா இவ்வளோ பணமா, ஐயோ எங்கே போகிறது, கொலை நடுங்கிரும். ஆனால் அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் கர்த்தர் நமது தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆக அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. வேறு வழி இல்லாமல் பண ஆசையினால் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கமிட்மெண்ட், இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது பாஸ்டர், இதை சந்தித்தே ஆகணும், என்ன செய்வது, வேற வழியே இல்லைன்னு ஓட ஆரம்பிச்சிருவோம். அந்த பண ஆசையை வரவிடக்கூடாது. அந்த பண தேவைகளை கர்த்தரிடத்தில் கொண்டு வாங்க. கர்த்தர் ஆதிநாதி நேரத்தில் நமது தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அநேக பண தேவையோடு வந்திருக்கிறாய் மகளே, மகனே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆதிநாதி நேரத்தில் உன் பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அதை குறித்து பயப்படாதேங்கிறார். பயப்படக்கூடாது. கவனிங்க, ஐஸ்வர்யவன்களாக தீவிரிக்கப்படக்கூடாது. பண ஆசை இருக்கக்கூடாது, உலக ஆசை இருக்கக்கூடாது. பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா பிரிந்து போனான். சோத்திரம். பொருளாசை வரக்கூடாது. எல்லாவற்றையும் ஓரங்கட்டி வச்சிருங்க. கர்த்தர் எல்லாம் அந்தந்த நேரத்தில் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கல. பண ஆசை இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஏன் இவ்வளோ வற்புறுத்தி சொல்கிறேன் பண ஆசையை குறித்து அப்படின்னா, இந்த ஆசை இருந்துச்சுன்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டார். எபிரேயர் 13:5 வாசிக்க கேட்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. பண ஆசை இல்லாதவர்களோடு கர்த்தர் கூடவே இருந்து நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பண ஆசை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவை இருக்கேன்னு சொல்லி பாரத்தோடு வந்திருக்கலாம். அதுவும் ஒரு விதத்தில் பணத்தையே மையமாக வைத்து வாழ வச்சிடும். அதுக்கு தான் இந்த போதனை. பணத்தை மையமாக வைத்து அல்ல, கர்த்தரை மையமாக வைத்து வாழ பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் நமது தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் கிளியரா சொல்லுது, இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதை விட என்னங்க பெரிய வாக்குத்தத்தம் வேணும்? ஆண்டவர் நம்ம கூட இருந்துட்டா அதை விட நமக்கு பெரிய என்ன வாக்குத்தத்தம் வேணும்? ஒன்றுமே வேண்டாம் பாரு. ஆக பண ஆசை இல்லை என்றால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த காரணப்பட்ட திருச்சபையோடு கர்த்தர் கூடவே இருந்து நம்மை நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ, எந்த வேலை செய்கிறீங்களோ, அதில் பெரிய ஒரு அபிவிருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். சகோதரா, உன் தேவைகள் பெரிய மலை போல இருக்கலாம், உன் தேவைகள் பெரியவைகளா இருக்கலாம், பர்வதம் போல இருக்கலாம். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் எல்லாவற்றையும் நீ தாண்டுவாய். உம்மாலே ஒரு சேனைக்குள். ஆமென். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இந்த பண ஆசை யாருக்கும் வந்துடக்கூடாது. வேதம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது, பண ஆசை என்பது இழிவான ஆதாயம். இழிவான ஆதாயம் என்று வேதம் அவ்வளவு கேவலமாக சொல்லு. பணத்துக்காக பணத்தை ஆதாய தொழில் என்று சிலர் செய்கிறாங்களாம். நீயோ அப்படிங்கிறார். ரொம்ப அழகா சொல்றாருங்க. நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப மன தெளிவுள்ளவனாய் இரு என்று தீமோத்தேயுக்கு ரொம்ப அழகா சொல்றார். வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 4 5 வசனத்தை வாசிக்கலாம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பாத்தீங்களா? மன தெளிவுள்ளவனா இருக்கணும். தீங்கு அனுபவி.
சுவிசேஷகத்தின் வேலையை செய். அப்போ இந்த தேவ பக்தியை அது வேறவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்க, ஊழியத்தை. அதை தான் சொல்கிறார் இங்கே. 1 தீமோத்தேயு வாசிக்க கேட்போம், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படிங்கிற. பாத்தீங்களா, ஆதாய தொழிலா சரல் செய்யறாங்க. அப்படி நீ இருந்துராத தீமோத்தேயுவே, நீ நல்ல போதிக்கணும். நீ உன்னை மாதிரியாக காண்பித்து தேவனுடைய மனுஷனே இப்படிப்பட்டவைகளுக்கு நீ விட்டு ஓடு அப்படிங்கிறார் பார். ஆக இந்த பண ஆசை வந்துட்டா நம்ம இருதயம் என்னாகும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், தேவனுடைய விசுவாசத்தை விட்டு வழுவி போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயத்தில் கேட்கலாம், பாஸ்டர், அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம்ம ஐஸ்வர்யவனில் ஆகவே முடியாதா அப்படின்னா, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29:12 வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்துவார். ஆமென். எவரையும் அவர் பலப்படுத்துவார், அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கணுங்க. நல்ல கவனிங்க, மிக முக்கியமான சத்தியம். இந்த சத்தியத்தை உங்க இருதயத்தில் பதித்து கொண்டால், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை வர வர விருத்தியாக்குவார். ஆமென். இடங்கொண்டு பெருகுவீர்கள், உங்கள் எல்லை பெரிதாகும். விசுவாசித்த நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. ஓ, அவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமென். ஆதியாகமம் 26:13 நீங்க குறிச்சு வைத்துக்கோங்க. ஆபிரகாம் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. வர வர விருத்தி அடைவீர்கள் என்று பலிபீடத்திலிருந்து உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த சபை வர வர விருத்தி அடைவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். கனமும் அவரால் வரும். கரங்களை தட்ட மாட்டீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் இந்த காலை வேளையில பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கார். நீங்கள் பெரியவனாகி விருத்தி அடைவீர்கள், மகா பெரிய ஜாதியாவீர்கள். அல்லேலூயா. ஆனா ஒன்றை மறந்துடக்கூடாது, கர்த்தரை மறந்து போகக்கூடாது. ஆமென். என்னத்தான் நம்மை கர்த்தர் உயர்த்தினாலும் தேவ சமூகத்தில் வந்து நம்மை தாழ்த்த நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா 1 சாமுவேல் 2:7 வாசிங்க. அந்த வசனம் எப்போதும் நமக்கு ஞாபகம் இருக்கணும். 1 சாமுவேல் 2:7 வாசிக்க கேட்போம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அல்லேலூயா. உயர்த்தவும் செய்வாரு, தாழ்த்தவும் செய்வார். ஒரு செகண்ட் தாங்க. ஆண்டவர் தாழ்த்த நினைச்சிட்டா தாழ்த்திடுவார், உயர்த்தணும்னு நினைச்சிட்டா உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆக நமக்கு இருதயத்தில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவுமே கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அதை மறந்துடவே கூடாது. ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். அவர் தாழ்த்தவும் முடியும், உயர்த்தவும் முடியும். உயர்வு வரும்போது மிக பயபக்தியோடு நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய இருதயம் இருமாப்படையக்கூடாது, கர்வம் அடையக்கூடாது, மேட்டிமை அடையக்கூடாது.
பெருமை அடையக்கூடாது. எல்லாம் கர்த்தரால் கிடைத்த கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் கொடுத்த பிசினஸ் ஆகட்டும், ஆமீன், வேலையாகட்டும், நல்ல உடல் சுகம், பலன், வாகன வசதிகள், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் அவரால் வந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. அவருடைய சுத்த கிருபையினால் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அப்போ திடீரென்று நம்மை உயர்த்துவார், திடீர்னு தாழ்த்தவும் செய்வார். எதையும் செய்வாருங்க. உயர்த்தி கொண்டே இருக்கணும்னா ஒரே ஒரு சீக்கிரம் சொல்றேன், உங்களை தாழ்த்திக்கிட்டே இருக்கணும். நான் ஒன்றும் இல்லை சுவாமி, எல்லாம் நீங்க கொடுத்த என் வேலை, என் பிள்ளைகள் கொடுத்த படிப்பு, உடல் பலன், ஆரோக்கியம், சோத்திரம், நாச மோசங்கள் அணுகாமல் நல்ல வாகன வசதியை கொடுத்துருக்கிறீங்க, போக்குவரத்தெல்லாம் பாதுகாப்பாக நடத்திருக்கிறீங்க. இதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்படி தாழ்த்தி கொண்டே இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இதான் சீக்ரெட். ஆனால் நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? இப்போ மெயின் டாபிக் வாங்க. என்ன வந்துடக்கூடாது? பண ஆசை. அவர் உயர்த்திட்டே இருப்பார், பண ஆசை வந்துடக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். உபாகம் 8:18 வாசிக்க கேட்போம். நல்ல சத்தியத்தை உள்வாங்கி கொண்டு நல்ல முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்கள் முயற்சியை ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழில், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை எல்லாம் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அந்த பலன் இல்லைன்னா எப்படிங்க ஓட முடியும்? ஆமே. சோத்திரம். கண்டினியூஸாக ஓடாதீங்க. நிறையா நான் விசுவாச மக்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவேன், உங்கள் பலனை நீங்கள் காப்பாற்றணும். உங்களுக்கு பலன் அற்று போனா யார் உதவி செய்வா? பலன் இருக்கிறப்ப அதை தக்க வைக்கணும். எப்படி தக்க வைக்க முடியும்? தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க, அதுவே ஒரு நல்ல ரெஸ்ட். ஹல்லேலூயா. அறக்க பறக்க ஓடுறீங்களே, கொஞ்சம் உட்காருங்க. சும்மா உட்காராம அப்படியே தோத்திரம் பண்ணுங்க. அது ஒரு ரெஸ்டாகவும் இருக்கும், தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற நல்ல ஜப நேரமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆக உங்கள் பலன் நீங்கள் தக்க வைக்கணும். சரியான நேரத்திற்கு படுக்கணும், சரியான நேரத்திற்கு எந்திரிக்கணும். உங்கள் உடல் சுகத்தை நீங்கள் பேணி காக்கணுங்க. உங்கள் மேலே பொறாமையினால சொல்லலை, நீங்கள் நல்ல நீடூழி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற நல்ல ஆலோசனை. ஆமென். சோத்திரம். அதிக பேதையாயிராத. ஆண்டவர் சிலரை கடிந்து கொள்ளுகிறார். அதிக பேதையாயிராத, சீக்கிரத்தில் நீ போயிடுவ. வேதம் சொல்லுது. அதிக பேதையானவன் என்ன பண்ணுவான்? எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, இதை சாப்பிடணும் தெரியாது, அதை சாப்பிடணும் தெரியாது, உடலை பேணும் தெரியாது, கண்டதையும் சாப்பிட்டு கண்ட நேரத்துக்கும் தூங்கி சீக்கிரம் போயிடுறது கடைசியில். ஞானியா இருக்கணும், ஞானமுள்ளவனாயிரு. உன் உடலை பார்த்துக்கொள். உடல் இருந்து சுவர் இல்லாம சித்திரம் எங்கெங்க வரைய முடியும்? சுவர் எதுதான்? நமது ஆன்மாவுக்கு சுவர் எது? இந்த சரீரம். சரீரம் ரொம்ப போட்டு அலட்டக்கூடாது. சரியாக நீங்கள் பாதுகாத்து அதற்கு கொடுக்க வேண்டிய நேரம், அதற்கு கொடுக்க வேண்டிய உணவு, அந்த ரெஸ்ட்டு எல்லாம் இருக்கணும். ரெஸ்ட்டு கூட நான் சொல்கிறேன், நீங்கள் உட்காருங்க. உட்கார்ந்து அந்த நேரத்தை ஜெப நேரமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்குற நேரமாகவும் மாறிடும். ஸ்தோத்திரம். உங்கள் சரீரமும் நல்ல ரெஸ்ட் எடுக்கும். நீங்கள் ஒரு புதிய பலனை பெறுவீர்கள். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தருவேன்னு சொல்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு காத்திரு. நல்ல ஜெப நேரத்தை ஒதுக்கு. ஓ ஸ்தோத்திரம். மீனாக அங்கு இங்கு ஓடாத. கர்த்தர் நீ செய்கிற தொழிலை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு வேண்டிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமே. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த நல்ல ஆசீர்வாதமான வசனம். ஆமீன். உபாகம் 8:18 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. வாசிங்க. அவரே
தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். அதுக்கு முந்தின வசனம் நம்ம இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளணும். என்ன எல்லாம் சேர்ந்து அந்த 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சாமர்த்தியம், என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் எச்சரிக்கையாயிருந்து. ஆமென். அப்போ ஏன் கைபலன், ஏன் சாமர்த்தியம், அப்போ உங்களுடைய இருதயத்தில் கூட என்ன செய்யக்கூடாதான், சொல்லக்கூடாது. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். கர்த்தருடைய ஈவு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய கிருபை எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய இரக்கம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் போட்ட பிச்சன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா கரங்களை தட்டி அதிலே கர்த்தர் உங்களை பெருக செய்வார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இருக்கக்கூடாதது எது? பண ஆசை, லவ் ஆஃப் மணி. அப்போ 112:3 சொல்றது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வீட்டில் ஆஸ்திக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் குறைவே இருக்காது. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் சிலர், இன்னைக்கு தான் நம்ம அந்த டாபிக் உள்ள வரப்போறோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுலடிகளார் கொடுத்த அந்த வார்த்தை வாசிக்க கேட்போம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலர், 2 பேரை நம்ம தியானித்து முடிக்க போறோம். முதலாவது ஒரு நபர், அவன் யார் என்றால் கேயாசி. கேயாசி எலிசாவின் கீழ் இருந்த நல்ல வேலைக்காரன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எலிசா எலியாவை விட இரட்டிப்பான வரத்தை பெற்றவன். எலிசா எலியாவின் கீழ் 14 வருஷம் ஹெல்ப்பரா இருந்திருக்கிறான், அசிஸ்டா இருந்திருக்கிறான். 14 இயர்ஸ் அடங்கி இருந்து தேவ மனுஷனுக்கு பணிவிடை செய்து எலியா பெற்றிருந்த அதே வரத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ எலிசாவினிடத்திலிருந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆவியின் மரம் எப்படி இருந்தது? இரட்டிப்பாய் இருந்தது. இப்போ எலிசாவின் கீழ் யார் இருக்கா? கேயாசி. கேயாசிக்கு எலியாவை விட, எலிசாவை விட இன்னும் டபுளா கிடைச்சிருக்கணும். ஆனா டபுளா கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இவனுக்குள்ள பண ஆசை, பொருள் ஆசை இருந்தபடினாலே நாகமான் இடம் இருந்த குஷ்டத்தை இவன் மாத்திரமல்ல, இவன் குடும்பத்துக்கே பிடிச்சிருச்சு பாரு. சந்ததியே நாசமாயிட்டாங்க. நீங்க நினைக்கலாம், நான் மட்டும்தானே தவறு செய்யறேன், என் மனைவியில் பிள்ளைகள்லாம் சுகமா இருப்பாங்கல்ல. சில வேளைகளில் நாம் செய்கிற ஒருவருடைய தவறு குடும்பத்தை பாதிக்கும். அப்பா சரியில்லைன்னா டோட்டல் குடும்பமும் பிரச்சனை தான். அம்மா சரியில்லைன்னா டோட்டல் குடும்பமும் பிரச்சனை தான். பிள்ளைக சரியில்லைன்னா தாய் தகப்பனை பாதிக்கும். இளம் தலைமுறைகள் கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பேசுறார். நீங்க நினைக்கலாம் உங்க இருதயத்தில், நான் தப்பு செய்யறேன், எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். யோனா தப்பு செஞ்சான், கப்பலே ஆடிச்சு. பார்த்தீங்களா? கப்பலை போட்டு உருட்டுன்னு உருட்டிட்டா இருப்பாரு. ஒரு மனிதனுடைய, தனி மனிதனுடைய தவறு குடும்பத்தை பாதிக்கும். சும்மா சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. ஒரு தனி மனிதனுடைய, இந்த கேயாசினுடைய தவறு முழு சந்ததியும் குஷ்டரோகியாகவே மாறிட்டாங்க. எவ்வளோ துக்கமான விஷயம் பாரு. ஒரு அற்பத்தனமான ஒரு ஆசை. எலிசாவை தேடி நாகமான் வந்து இந்த குஷ்டரோகத்தை சரி பண்ணும் அப்படிங்கிறான். அப்போ அவர் சொல்றாரு, நீ போய் ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். போய் ஸ்நானம் பண்றான். ஸ்நானம் போடும்போது 7 விசை
6 விசை மூழ்கி எந்திரிக்கிறான். அந்த குஷ்டரோகம் அப்படியே இருக்கு. 7வது விசை அவன் மூழ்கி எழுந்தபோது அந்த குஷ்டம் சரியாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு அற்புத சுகம் பார்த்ததே கிடையாது. நாகமான் அவன் உடனே எலிசாவை வந்து பார்த்து, உங்கள்கிட்ட நான் காணிக்க தரேன் என்று சொல்லி ஒரு பெரிய தொகையை அவனுக்கு கொடுக்குறான். வேதாகம வல்லுநர் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் மதிப்புள்ள காணிக்கையை அவன் எலிசாவுக்கு கொடுக்குறான். 10 லட்சத்தை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? இவன் வேண்டான்ட்டான். காரணம் என்ன? அதுக்கும் சொல்கிறான். இவன் போகிறப்போ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குறான். நான் உயர்ந்த பதவியில் இருக்கேன், நான் ஒரு சின்ன ஒரு விக்கிரக வழிபாடு செஞ்சே ஆகணும், அதுக்கு நீங்கள் சம்மதிப்பீங்களா அப்படிங்களாம். நான் யோசித்து பார்த்தேன், எலிசா எதுக்கு காணிக்க வேண்டான்னு சொன்னார்? இவன் மனசை ட்ரேஸ் பண்ணியிருப்பார். எலிசாவுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. விக்கிரக ஆராதனை படைக்க போகிறேன்னு கண்டிப்பாக இவன் கேட்பான். இவன் காணிக்க யாருக்கு வேணும்? உன் காணிக்க ஒன்னடே இருக்கட்டும், போ, 10 லட்சம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி ஃபஸ்ட்டே அதை அவாய்ட் பண்ணிட்டான். 10 லேக் கிட்டத்தட்ட அவனுடைய அந்த காணிக்கையின் மதிப்பு என்று வேதாகம வல்லுநர் சொல்கிறான். அவன் போயிட்டான். சரி, நீ போ, சமாதானத்துக்கு போ, ரொம்ப ஒன்றும் சொல்லலை, ரொம்ப அங்கெல்லாம் மெசேஜ்லாம் கொடுக்கல, நீ கிளம்புனோன்னு போயிட்டான். இவன் போகிறப்ப அசிஸ்டாக இருக்கான் பாருங்க, கேயாசி. இவனுக்குள்ள பண ஆசை. இவரை போல ஒரு பொழைக்க தெரியாத மனுஷன் உலகத்தில் இருப்பாங்களா? 10 லட்சம் கிட்ட தர்றேங்கிறாரு, வெள்ளி தர்றேங்கிறாரு, பொன்னை தர்றேங்கிறாரு, மாற்று வஸ்திரத்தை தர்றேங்கிறாரு. இதை விடலாமா? விடக்கூடாது என்று தன் இருதயத்திலே திட்டமிடுகிறான். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 5:20 வாசிப்போம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். அவனை விட்டு விட்டாரு. நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு இருதயத்துல பிளான போட்டு நைஸா எஸ்கேப் போயிட்டார் எலிசா விட்டு. இவன் பிறகால ஓடி போய் சொல்றான். உடனே அவன் ரதத்தை விட்டு இறங்குறான். நாகமான், நீர் வர்றது நல்ல சுக செய்தி தானா அப்படிங்கிறான். சுக செய்தி தான். ஒரு பொய் புழுகுறான் பாருங்க, அண்ட புழுகு. இப்பதான் 2 பேர் வந்தாங்க எலிசாவை தேடி. அவங்களுக்கு 2 மாற்று வஸ்திரம், 1 தாளந்து வெள்ளியை தரும்படி பெரிய பாஸ்டர் கேட்டு விட்டாரு. நீங்க கொடுக்க முடியுமா அப்படி. என்ன பொய் பாருங்க, பயங்கரமான பொய். இவன் இருதயத்துல பொருளாசை, கவர்ச்சியஸ்னஸ், பொருள் மீது பற்று, எப்படியாவது அதை நாம குறுக்கு வழியில சம்பாதிச்சிடணும். இவர் தான் முட்டாளா இருக்கிறாருன்னா நானும் முட்டாளா இருக்கணுமா என்று சொல்லி அவனை அணுகின போது அவன் சொல்றான், கெஞ்சுறான், 1 தாளந்து இல்லை 2 தாளந்து வெள்ளியே நான் வாங்கி தர்றேன், தயவு செய்து வாங்கிக்கோ என்று கம்பல் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டான். 2 பேர் வந்து கூடவே வந்து வீட்டில் வந்து விடுறாங்க. வீட்டில் போய் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத பிள்ளை போல யார் முன்னாடி வந்து நிற்கிறான்? எலிசா முன்பாக வந்து நிற்கிறான். எலிசா கேட்கிறார், எங்க போயிட்டு வந்தப்பா? உமது அடியான் எங்கும் போகவில்லை. என்ன பொய் பாருங்க. ஒரு ஊழியக்காரனிடத்துல பொய் சொல்லக்கூடாது. நல்ல கவனி, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவங்க, எதனாலும் நீங்கள் உண்மையை சொல்லணும். ஊழியக்காரனிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. மருத்துவர் இடத்துல பொய் சொல்லாமா? வயிற்று வலி வச்சுட்டு கால் வலின்னு சொல்லுவீங்களா? டிஸ்கிரிப்ஷன்லாம் வேற மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன். மருத்துவர் இடத்துல பொய் சொல்லக்கூடாது, ஊழியர் இடத்துல பொய் சொல்லக்கூடாது, லாயர்கிட்ட உங்களுக்காக வழக்காடுகிற வழக்கறிஞர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, 3 பேர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. இவன் பொய் சொல்றான், கண்டுபிடிச்சிட்டாரு. என் இருதயம் உன்கிட்ட பேசலையா அப்படிங்கிறார். எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் கூட செல்லவில்லையா? உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சுங்க. தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? என் எஜமான் பொருளாசை இல்லாம இருக்கிறாரு, என் எஜமா பண ஆசை இல்லாம இருக்கிறாரு, நான் இப்படி பண ஆசையினால விழுந்துட்டேனே, பொருளாசையினால் விழுந்து விட்டேனே என்று என் மனம் உன்னோடு பேசவில்லையா அப்படிங்கிறார். இது உண்மைங்க, 100% உண்மை. என் மனம் உன்னோட செல்லவில்லையா? என் மனம் உன் கூடவே வரலையான்னு கேட்கிறார். இது காலமா? நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை உங்களோடு இடைபடும். ஆமென். அடியானுடைய வாய்ஸ்ல கர்த்தர் பேசுற மாதிரி இருக்கும். என்னைக்கு நீங்க பணத்துக்கு பின்னால போகவே கூடாது, போக மாட்டீங்க, விசுவாசிக்கிறேன். ஆமென். பணம் மட்டுமல்ல, பொருளாசை மட்டுமல்ல. தேமா எதை பின்பற்றி போனான்? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து உலக ஆசை, பொருளாசை, இந்த பண ஆசை, இது ஒரு கிறிஸ்தவனுக்கு வரவே கூடாது. ஆமென். இந்த ஒரு மனிதனுடைய தவறு பார்த்தீங்களா, ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. அவன் மனைவி பிள்ளை என்ன செஞ்சாங்க? பெரிய சாபமா மாறிச்சு. அந்த வசனத்தை வாசிக்கலாம், 27ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சந்ததியாக குஷ்டம் படருச்சு. நமக்குள்ள இருக்கக்கூடாத ஒரு ஆசை, பண ஆசை. ஆமென். உலக ஆசை, பொருளாசை இருக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்கு சமம். யூதாசை ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26:21. யூதாசும் பண ஆசையினால் பீடிக்கு வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு எம்பெருமான் இயேசுவை காட்டி கொடுத்தார். மத்தேயு 26:21. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா? எச்சரிக்கிறார். இருக்கிறது வெறும் 12 பேர் தான். நம்ம ஆண்டவர் அந்த டீல் பண்ற அந்த விதம் பாருங்க, ரொம்ப அழகா இருந்துச்சுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா டைரக்டா கை நீட்டினா, பேதுருலாம் பயங்கரமான ஆள். பக்கத்தில் எதை வச்சிருக்காரு? கையிலேயே வீச்சர்வோட தான் இருக்கிறார். மல்குசுவின் காதை ஒரே மீனை வெட்டுற மாதிரி, ஃபர்ஸ்ட் அந்த செதில வெட்டுற மாதிரி இதை வெட்டி விட்டார், போட்டு தள்ளிடுவார். ஆண்டவர் நினைச்சா காட்டி கொடுத்து அவனை பழி வாங்கியிருக்கலாம். எவ்வளோ ஜென்டிலா சொல்றார். 12 பேருக்குள்ள அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு சொல்றார். உங்களில் ஒருவன். ஒவ்வொருவரும் கேட்கணும், நானா 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 அப்படிங்கிறான் பாரு. எவ்வளோ ஜென்டிலா ஆண்டவர் காட்டி கொடுக்க மாட்டார், உணர்த்துவார். கர்த்தருடைய வார்த்தையின் வேலை என்ன? உணர்த்துவார். உணர்வடையணும். இருதயத்தில் உணர்வடைந்து மனம் திரும்பி இருக்கணுமே. மனம் திரும்பலையே. பிரதான ஆசாரியனை தேடி போய் அந்த 30 வெள்ளிக்காசுக்காக, ஆமென், எந்த பாவமும் அறியாதவர், எந்த பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாத
தேவ ஆட்டுக்குட்டியை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். வாழ்க்கையே முடிச்சுட்டான் பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. வெறும் 30 வெள்ளிக்காசுங்க. அந்த வெள்ளிக்காசு அவன் கூட வந்துச்சா? கடைசியில் மனம் வருந்தி சொல்றான். காட்டி கொடுக்க போகும்போது கூட, முத்தம் கொடுக்க போகும்போது கூட ஆண்டவர் அவனை எப்படி அழைத்தார்? சிநேகிதனே என்று அழைத்தார். அப்பம் கூட மனம் திரும்பலையே. அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாமே. மன்னிப்பு கேட்க மனம் இல்லை. நான் போய் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? பெருமை, இருதயத்தில் பெருமை, மெட்டிமை. தவறு செய்வது எல்லாம் இயல்பு தாங்க. ஆனா தவறு செய்த பின்பு ஸ்தோத்திரம், மனம் வருந்தி கதறி அழுத பேதுருவை ஆண்டவர் எப்பேற்பட்ட அப்போஸ்தலனாக மாற்றினார். அல்லேலூயா, ஆமென். யூதாசை விட பெரிய பாவம் செஞ்சான் பேதுரு. என்ன பாவம் செஞ்சான்? சபித்தான், சத்தியம் பண்ணினான், மறுதலித்தான். அது எவ்வளவு பெரிய துரோகம். அப்பேற்பட்ட பாவத்தை மன்னிச்சாரா இல்லையா? இவன் முத்தம் தானே கொடுத்து காட்டி கொடுத்தான். ஆனா பேதுரு தவறு செஞ்ச உடனே மனம் வருந்தி அழுது கொண்டே இருந்தான். துக்கப்பட்டு அழுது கொண்டே இருந்தான். தான் செய்த தவறுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உண்மை நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்தியம் பண்ணினேனே, மறுதலித்தேனே. எவ்வளோ சாபமான வார்த்தையில் சொன்னேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவு மனம் வருந்தி அவன் அழுது கொண்டே இருந்தான். அல்லேலூயா. யூதாசுக்கு அழுக மனம் இல்லை, மனஸ்தாபப்பட்டான். ஆண்டவரிடத்தில் மனஸ்தாபப்பட்டா பரவாயில்ல. இவன் யார்கிட்ட போய் மனஸ்தாபப்பட்டான்? பிரதான ஆசாரியன்ட்ட போய் மனஸ்தாபம். பிரதான ஆசாரியன் சொல்றான், இது உன் பாடு போ. 30 வெள்ளிக்காசை ஆலயத்தில் எரிந்து விட்டு நான்று கொண்டு செத்தான். ஆண்டவரோடையே கூட இருந்தாங்க 3 வருஷம். ஆனா எந்தவித மனதிலே மாற்றம் இல்லை. மனம் மாறலன்னா எத்தனை வருஷம் காரணப்பேட்டை சபையில் வந்து சத்தியத்தை கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. செய்த தவறுக்காக என்ன செய்யணும்? மனம் வருந்தி தனிப்பட்டு, ஏன்ட்ட கிடையாது, பிரதான ஆசாரியன் பாஸ்டர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட தான் போய் கேட்கணும்? பேதுருவை போல அப்பன் இயேசுவிடம் சென்று மனம் வருந்தி அழுது ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துவது மாத்திரமல்ல, சபைக்கே ஸ்தாபகராய் மாற்றினார் என்றால் நம்முடைய ஆண்டுடைய எவ்வளவு அற்புதமான குணம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் மன்னிப்பதிலே தயை பெருத்தவர். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா, ஆமென். சில கல் பார்த்துருக்கிறீங்களா? தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும், தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் கல் எடுத்து ஒரு தட்டு தட்டுங்க, சுத்தியில் வச்சு உடைச்சு பாருங்க, உள்ள ஈரம் இருக்குமா? உள்ள ஈரமே போயிருக்காதுங்க. கடின இருதயத்தோடு சபைக்குள்ள இருந்தா என்னத்தை போதிச்சாலும் சரி, இந்த சத்தியம் உங்களுக்கு உள்ள போகவே போகாது. நம்ம ஆலயத்துக்குள் வரும்போது இளகின இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யூதாசு கூடவே இருந்தான், இயேசுவோடு கூடவே இருந்தான். ஆனா குணம் மாறலையே. கல் மேல நனைஞ்சிருக்கு, ஆனா உள்ள அந்த ஈரம் போகவே இல்லை. பாரு, இந்த யூதாசு செய்த தவறு என்ன தெரியுங்களா? இவன் ஆண்டவர் அருகில இருந்தான், ஆனா அதை விட நெருக்கமாக ஒன்றோடு இருந்தான். வாசிக்க கேட்போம். யோவான் 12:4-5 வாசி. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அப்படி 300 பணத்துக்கு விற்காம ஏசப்பாவுடைய காலில் போய் செலவழிக்கிறாங்களே. இந்த தைலத்தை விற்றா 300 பணம் கிடைக்கும், இதை தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறான்.
இதை எதை நினைச்சு சொன்னா? அடுத்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப தெளிவா சொல்லப்படுகிறது வேதம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். இவன் பக்கத்தில் எது இருந்துச்சு? பணப்பை. இவன் தான் ட்ரெஷரர். இவன் கையில தான் ஆண்டவர் எல்லா பணத்தையும் கொடுத்து வச்சிருந்தார். லூக்கா 8:3 வாசிங்க. யாரெல்லாம் காசு கொடுத்தாங்களோ ஆண்டவருக்கு? லூக்கா 8:3. எல்லா அமௌண்ட் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சூப்பரா காணிக்க கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் யார்கிட்ட தான் இருந்துச்சு? எல்லாம் யூதாஸ் தான் பணப்பையை வச்சிருந்தார். அப்ப பணப்பை தான் அவன் நெருங்கி இருந்ததே ஒழிய இயேசுவோடு ஐக்கியம் இல்லை. முடிவு பரிதாபம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய். அப்ப பணம் வந்து என்ன செய்யணும்? இந்த சூசன்னாவை போல, இந்த யோவன்னாவை போல கர்த்தருக்கு கொடுத்து ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். பணம் வரும்போது ஒரு பொருத்தனை பண்ணுங்க, கண்டிப்பா தருவார். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குங்க. சோத்திரம். அநேக மிஷனரி ஊழியங்கள் இருக்கிறது. ஏழைகள் விதவைகளுக்கும் கொடுக்கலாம். வேதத்தில் போட்டிருக்கு. தசமபாகத்தின் ஒரு பங்கை அவங்களுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் மறைக்கக்கூடாது. ஊழியக்காரன் எல்லாம் இங்கே வந்து போட்டிருக்கு. ஆக கர்த்தர் உங்களுக்கு நல்ல தாராளமாய் கொடுக்கும்போது தசமபாகத்தை சபை லேவியனுக்கும் கொடுக்கலாம். திக்கற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம் என்று லேவிய ராமத்தில் போட்டிருக்கு. ஒரு வேதத்தை ஒரு ஊழியக்காரன் மறைக்கவே கூடாது. அப்போ கவனமாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஆசையை கொடுக்கும்போது ஊழியங்களை தாங்குங்கள். மிஷனரி ஊழியங்களை தாங்குங்கள். வட இந்திய ஊழியங்களை தாங்குங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எப்படி ஏவுகிறாரோ அப்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். ஆக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. தேவனை நம்பி நம்ம அப்படி ஜீவனம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வாதம். கொஞ்சத்தில் உண்மை. கர்த்தர் கொடுத்ததில் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். ஆமென். 10,000 கொடுத்தா 1000 ரூபா தசமம் போடுவாங்க. ஒரு 1,00,000 சம்பளம் வாங்கினா 10,000 போடுவாங்களா? போட மாட்டாங்க. இவ்வளோ ரூபா தசமம் போடணுமா? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் அநேகத்தில் ஆசீர்வதித்து நல்ல அதிகாரியாய் மாற்றுவார். கர்த்தருக்கென்று கொடுங்க. நீங்கள் எதை செய்தாலும் யாருக்கென்று? கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். ஆமென். வேற மனுஷனுக்குன்னு செய்யக்கூடாது. இங்கே உத்தம ஏழை விசுவாச மக்கள் வந்தாங்க. இந்த தீமோத்தேயுக்கு சொல்லும்போது யாரெல்லாம் கவனிக்கணும்னு சொல்றாரு பாருங்களேன். ரொம்ப அழகாக சொல்லுது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுல 5:9 வாசிங்க. விதவைகளை குறித்து, விதவைகளை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியா இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. கவனிங்க. 60 வயசுக்கு மேல இருக்கிற விதவையை உத்தம விதவையா நினைக்க சொல்றார். அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ண சொல்றார். இளம் விதவைகள் பசங்க இருப்பாங்க, நல்ல வாலிப பசங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்றார். எதற்காக சொல்றான்னு தெரியல. ரொம்ப கிளியரா போட்டிருக்கிறார். 60 வயசுக்கு மேல அதுவும் அந்நியரை உபசரிக்கணும், பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்யணும், சர்ச்சுக்கு நல்ல உதவி செய்யணும், அவர்களை உத்தம விதவையாய் நினைத்து அவர்களுக்கு உதவி செய்ய அப்படிங்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எப்படி விதவையானாங்கன்னா, அந்த நாட்களில் நீரோ மன்னன் சபையை உபத்திரவப்படுத்தினான். ஆண்களை
கொண்டு வந்து அவர்களை கொன்று குவித்தான். ஆக இரத்த சாட்சியாய் மரித்தது நிமித்தம் சபையுள்ள விசுவாசிகள் விதவையாகிவிட்டார்கள். அந்த விதவைகளுக்கு யார் போஷிப்பார்கள்? வர்ற காணிக்கையில் ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்கணுமா? அப்புறம் நீ சபைக்கு ஏற்படுத்துகிற மூப்பர்கள், அதாவது ஊழியர்கள், முழு நேர ஊழியர்கள், தியாகமாய் செய்கிற ஊழியர்களுடைய வாயை கட்டாயாக 18 வாசிங்க. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. முழு நேர ஊழியனுக்கு நீ சம்பளம் கொடுத்து அவங்கள வைக்கணும், சபையில வைக்கணும் அப்படிங்கிற. அவர் தான் மூப்பர்கள். அவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷன், நற்சாட்சி பெற்றிருக்கணும், மனைவியை அடிக்கக்கூடாது, ஸ்தோத்திரம், மதுபான பிரியனா இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை விரும்பக்கூடாது, ரொம்ப லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியனை நீ போஷிக்கணும், உத்தம விதவைகளை ஆதரிக்கணும். ரொம்ப அழகாக சொல்கிறாருங்க. தீமோத்தேயுனா ரொம்ப பவுலுக்கு பிடிக்கும். அந்திம நேரத்தில் அவனை பார்க்கணும், அவனை கொண்டு வாங்க அப்படிங்கிறார். ரொம்ப உருக்கமான உணர்வுகளை பவுலடிகளார் இங்கே பதிவு செய்திருப்பார். ஆமென். நான் விசுவாசிக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தீமோத்தேயுக்களாக மாற வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1:3 வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து. பார்க்கணும்பா, நீ சீக்கிரம் வா அப்படிங்கிறார். தீமோத்தேயு பார்க்கறதுல அத்தனை ஆர்வம் பவுலடிகளார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜெயிலில் இருக்கிறப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கை 28 2 வருஷம் ஹவுஸ் அரெஸ்ட். அப்போ யாருனாலும் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 28 முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அரெஸ்ட்டு சொல்லப்படலை. செகண்ட் அரெஸ்டில் தான் அவர் மரித்து போகிறார். 2வது அரெஸ்டில் இருக்கும்போது தான் அவர் கூட யார் இருந்தாருன்னு சொல்லி 2 தீமோத்தேயு தான் கடைசி லெட்டர். வாசிங்க, 11 வாசிக்கலாம். கடைசி அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். இப்ப யார் மட்டும்தான் இருக்கிறான்? லூக்கா மட்டும்தான் இருக்கிறார். வேற யாரையும் அலோவ் பண்ணல நீரோ மன்னன். சீக்கிரம் வா அப்படிங்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. சீக்கிரமா வாப்பா. எப்ப வரணும்? 21ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம். மாரி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி. மழை பெய்யும், மழை காலத்துக்கு முன்பாகவே நீ வந்துரு. மாரி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏன்னா வர்றப்ப தோல் சுருளை எடுத்துட்டு வா. 13 தோல் சுருள், என்னுடைய ஒரு ஜிப்பா அங்க இருக்க, ஒரு ஜிப்பாவே எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அப்போ இவர் போட்டிருக்கிறது ஒரே ஒரு ஜிப்பா தான். இன்னொரு ஜிப்பா இன்னொரு வேற இடத்துல இருக்கு, துரோவா பட்டணத்துல இருக்கு. அங்க போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். துரோவா பட்டணத்துக்கு போய் அந்த ஜிப்பாவை எடுத்துட்டு வா. மழை காலம் வரப்போகுது. மழை காலம் வந்தா ஒரு ஜிப்பாவை வச்சு ஓட்ட முடியாது. இன்னொரு ஜிப்பா இருந்தால் தான் அது துவைச்சி காய போடணும். ஆக வேற மாற்று வஸ்திரம் இல்லை. மாற்று வஸ்திரத்தை விட அவர் வரும்போது தோல் சுருளை கொண்டு வர சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யலாமா இல்லையா? கண்டிப்பாக உதவி செய்யலாம். 14 வருடம் அடங்கி இருந்த எலிசாவை இரட்டிப்பான வரத்தால் நிரப்பினார். அல்லேலூயா. தீமோத்தேயு அவன் பவுலடிகளார் கூடவே நடந்தபடினாலே பாருங்க, பிற்காலத்தில் நல்ல ஒரு பாஸ்டரா எபேசு சர்ச் அங்கே அநேக எஸ்டாப்ளிஷ் பண்ண கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. உண்மையுள்ளவன் என்று எண்ணி எனக்கு கொடுத்த ஊழியத்தை ஸ்தோத்திரம் நீ உண்மையோடு செய், உண்மையோடு செய்கிறவனுக்கு ஒப்புவி அப்படிங்கிறார். 2 தீமோத்தேயு நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ரொம்ப பவுலடிகளாருடைய அவருடைய உணர்வுகள் அது ரொம்ப ஆழமாக இருக்கும். இருதயத்தில் பதிந்திருந்த எல்லா அந்த உணர்வுகளையும் கொட்டி எழுதுகிறார். அவன் சர்ச்சுக்கு எல்லாரும் வருவாங்க, எல்லாரையும் நீ கரெக்டாக நடத்தணும் என்று சபை நிர்வாகத்தை குறித்து மிக அழகாக பதிவு செய்கிறார். ஆமேன். பரிசுத்த பவுலடிகளார். ஆமேன். அதில் பிரதானமானது இன்றைக்கு நம்ம தியானித்தோம், பண ஆசை. 1 தீமோத்தேயு 6 வாசிக்க கேட்போம். 6, 9, 10 வாசிக்கலாமா? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் கேட்டிலும் அமிழ்த்துகிற சேதமான பலவித இச்சைகளினால் விழுகிறார்கள்.
பண ஆசை வேறாயிருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பணம் ஆசை இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கணும். கடினமாக உழைங்க, கர்த்தர் உங்கள் உழைப்பை பல மடங்கு பெருக செய்வார். ஆமென். ஆனால் பெருக செய்யும்போது கர்த்தர் ஊழியத்துக்கு நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். விசேஷமாக கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவரே ஒருவனை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா.